போன்லெஸ் சிக்கனுக்கு வந்து சீசனிங் பண்ண போகிறோம். ஓகேங்களா, 1/2 கிலோவுக்கு கிட்ட இது இருக்குது. க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு நம்ம எவ்வளோ போட்டாலும் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் அந்த வாசனை கொஞ்சம் இஞ்சி பூண்டு அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சிக்கன் இதோ குறைக்கும். ஸோ இந்த போட்டுக்கிட்டோம் இல்லையா. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு இப்போ வந்து சிக்கன் மசாலா வந்து ஆச்சி வச்சுருக்கோம். நாங்கள் ஆச்சி தான் போடுறோம். நல்லாயிருக்கும், போட்டுக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து ஆச்சி மசாலா எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும். ஓகே, போட்டாச்சா. இப்போ வந்துட்டு நம்ம பிரியாணி மசாலா கூட இதில் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும், பிரியாணிக்கு போடுறோம் இல்லையா. அது மாதிரி எப்போவுமே நான் பிரியாணி மசாலாவும் ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் போடுவேன். அதே மாதிரி நான் போடுறேன். அந்த பிரியாணி மசாலா வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது ஹவுஸ் பிராண்ட். பார்த்துக்கோங்க, அந்த ஹவுஸ் பிராண்டு நான் காட்டிடுறேன். ஓகேவா, சிங்கப்பூரில் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு கொஞ்சம் எப்போவுமே ஃப்ரைடு ஐட்டத்துக்கு கொஞ்சம் ஒரு கல் கூட இருந்துச்சுன்னா பார்க்க நல்லாவே இருக்கும், போட்டுக்கலாம். ஓகேங்களா, வேணும்னா இதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறவங்க மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இஃப் ரெக்வயர் அப்படிலாம் ரொம்பலாம் கிடையாது. ஓகே, ஸோ அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கேன் சோம்பு, பட்டை, கிராம்பு, அப்புறம் அந்த ஜாதி பத்திரியா அது எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அது கூட நம்ம 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும், எப்போவுமே போடுவேன். ஆமாம், இந்த பாருங்கள், அவ்வளோதான். அது 1 ஸ்பூன். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு இதில் வந்து வாசனைக்காகவும் மற்ற விஷயத்துக்காகவும் நமக்கு செரிக்கலாம் செய்யணும்ல, அதனால் ஒரு 1/4 ஸ்பூனு சீரகம் போட்டிருக்கேன். ஓகேவா, இப்போ வந்து கோழியோடைய குவான்டிட்டியை பொறுத்து இப்போ சீசனிங்காக வெறும் மிளகாத்தூள், வறுக்கிற தூள்னு சொல்லுவோம்ல, அதாவது என்ன சொல்லுவாங்க நம்ம ஊரில் தண்ணி மிளகாத்தூள், அந்த தண்ணி மிளகாத்தூள் வந்து நம்ம வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். அது வெறும் மிளகாத்தூள், இந்த மாதிரி வறுக்கிற தூள் சொல்லி நம்ம இந்த மாதிரி வச்சுருக்கோம்ல, வெறும் மிளகாத்தூள், தண்ணி மிளகாத்தூள்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மளோட கோழிக்கு குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த பாருங்கள் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி போட்டு பிசைஞ்சு இது பண்ணிக்கலாம். இதில் எல்லாமே போட்டாச்சு. வாசனைக்கு கருவேப்பிலை கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா, எல்லாம் போட்டிருக்கோம்ல. நான் வந்து மஞ்சத்தூளும் போட போகிறேன். லேசாக போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் போட்டால் போதும், ஜாஸ்தியெலாம் வேண்டாம். இப்போ பாருங்கள், கருவேப்பிலையை வந்து அலசி வச்சுருக்கேன். கருவேப்பிலையை அதில் போட்டுருக்கேன். இப்போ வந்து இந்த சீசனை வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம், இந்த சீசனிங் வந்து பார்த்திங்களா எல்லாமே இருக்குதுல்ல. நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க என்னென்ன போட்டேன்றது க்ளீனாக இருக்குது. இன்க்ரீடியன்ஸு இந்த 1/2 கிலோவுக்கு நம்ம எவ்வளோ போட போகிறோம் அப்படின்றது தான். கொஞ்சமாக சேர்த்தாலே நிறைய வந்து சேர்ந்துடும். இது நம்ம பெப்பர் கூட போடலாம். பெப்பர் வேணுன்றவங்க பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. ஏன்னா வந்து நம்ம மசாலாலாம் போட்டிருக்கோம்ல, பிரியாணி மசாலா, அது லொட்டு கரம் மசாலா பிரியாணி மசாலா இதெல்லாம் போட்டோம். இப்போ வந்து இது மாதிரி கலைஞ்சாச்சு இல்லையா. கலைஞ்சதை இப்போ வந்து நம்ம சிக்கனை எடுத்து அதில் போட போகிறோம். இந்த பாருங்க, சிக்கன் இதில் போடுறோம். சிக்கனை போட்டு பசைய போகிறோம். பார்த்தீங்களா, அவ்வளோதான், சூப்பராக பண்ணிட்டோம். இதை கொஞ்சம் தான் மேரினேட் பண்ணலாம். உள்ளே தூக்கி கூட வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து வளர்த்துக்கலாம். ஸோ லைக் 65 தான். 65 மசாலாலாம் போடணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி கூட நம்ம செய்துக்கலாம். நல்லாயிருக்கும். எல்லாரும் பசங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. என் பசங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்து ஒரு சிலர் கார்ன்ஃப்ளவர்லாம் போடுவாங்க. அதெல்லாம் வேண்டாம், இதுவே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். அடுத்து நம்ம போட்டு தண்ணி நல்லா ஆயில் நல்லா கொதிச்ச வரைக்கும் போட்டிங்கன்னா டீப் ஃப்ரையில் எடுத்து சாப்பிட்டோன்னா சும்மா முறன்னு இருக்கும். ஓகேங்களா, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இவ்வளோ தான், வேறு ஒன்றுமே இல்லை. இதில் பெரிய மந்திரம்லாம் இல்லை. இவ்வளோ தான், இதுதான் சூப்பராக இருக்கும். 2 கிலோ ப்ரான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 1/2 கேஜிக்கு குழம்புக்காக எடுத்து வச்சுட்டோம். இப்போ டீப் ஃப்ரைக்காக சீசனிங் பண்ண போகிறோம். சீசனிங் பண்ணுறது என்னென்ன போட போகிறோன்றதை பார்த்துருவோம். இதுக்கு வந்துட்டு இதுக்கு குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி வெறும் மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போடலாம். ஓகேங்களா, பாருங்கள், வெறும் மிளகாத்தூள், வறுக்கிற தூள் 2 ஸ்பூன். அதுக்கப்புறமா வந்து ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள். ஓகேவா, இதுக்கும் வந்து நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் போடலாம். ஓகே, சீரகத்தூள் 1/2 ஸ்பூன் போடுறோமா. இதுக்கு வந்துட்டு நம்ம எப்படி சிக்கனுக்கு வந்துட்டு பிரியாணி மசாலா போட்டோமோ அது மாதிரி இதுக்கு வந்து மீன் மசாலா போடுறோம். மீன் மசாலாவும் வந்து நம்ம தேவைக்கு ஏற்ப போடலாம். நல்லாவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். ஆனால் இது வந்து சிங்கப்பூரில் வாங்கின மீன் மசாலா தான், ஊர்லேருந்து கொண்டு வரல. ஓகேங்களா, போடுறோமா, போட்டாச்சு. அதே மாதிரி இதுக்கும் வந்துட்டு கருவேப்பிலை வந்து பாருங்கள், இத்தனை இனுக்கு அலசிட்டு எடுத்து வச்சுருக்கோம். போட்டுக்கிட்டாச்சா, ஓகேவா.
சீ சால்ட்டு தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். சீ சால்ட்டு இது சிங்கப்பூரில் வாங்குகிற சீ சால்ட்டு தான், அயோடைன்ஸ்லாம் இல்லாதது. இதுலேயும் வந்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு, நான் சொன்னேன்ல ஃப்ரைக்கு வறுக்கிறதா இருந்தாக்கா ஒரு கல் கூட இருந்தாக்கா கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். அதனால் லேசாக போட்டுக்கிறோம். ஓகேவா? இதெல்லாம் தாண்டி டேஸ்ட் ரொம்ப கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பூண்டு இருக்கணும். பூண்டு பார்த்திங்களா நசுக்கி வச்சுருக்கோம். அந்த பூண்டு கரெக்டாக ஒரு முழு பூண்டு தான் எடுத்து நசுக்கிருக்கு. இந்த மாதிரி ஒரு முழு பூண்டு வந்து எடுத்து அலம்பிட்டு நசுக்கி வச்சுருக்கோம். அதையும் எடுத்து இதில் போட்டுடுறோம். ஓகேங்களா? போட்டாச்சு. ஸோ 1.5 கிலோ இதுக்கு இவ்வளோ போட்டிருக்கோம். மேற்கொண்டு நமக்கு தேவைன்னா கூட காரத்தூள் நம்ம இன்னொரு 1 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். ஏன்னா 1.5 கிலோ இறா இல்லையா, அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம், லேசாக சேர்த்துக்கலாம். ஓகேவா? ரைட். இப்போ சீசனிங் பண்ண வேண்டியது தான். பண்ணும்போது ஃபஸ்ட்டு இதை ரெடி பண்ணிக்கலாம். ஃபுல்லாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். கலரும் கொடுக்கும், சூப்பராக நல்லாவும் இருக்கும். இப்போ எடுத்து போட்டு பிசைஞ்சிக்கலாம். அப்பப்போ லேசாக தண்ணி தெளிச்சிக்கலாம். அழகாக இப்போ போட்டுட்டு அப்பப்போ எடுத்து தண்ணி தெளிச்சிக்கலாம். இது வந்து 1.5 கிலோ இறா. ஓகேவா? இவ்வளோ தான் இறாவுடைய டீப் ஃப்ரைக்கு நம்ம பண்ண போகிறது. மசாலா தடவி ரெடி பண்ணி அதுவும் இதே மாதிரி நம்ம மேக்னேட் பண்ண போகிறோம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சரியா? அழகாக பிரட்டியாச்சு. இந்த மாதிரி பிரட்டி எடுக்கிற பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி எடுத்து நம்ம வானலில் எண்ணெய் நல்லா காய்ச்சி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா பொரிஞ்சு சூப்பராக வரும். ஆமாம், இது மட்டும் போதும், வேறு எதுவுமே போட தேவையில்லை. கார்ன்ஃப்ளாக்ஸ் போடுறதோ இல்லை அதுவோ இல்லை மைதா மாவு கோதுமை மாவு அந்த ஒரிஜினல் இது தான். இந்த மாதிரி போட்டால் போதும், சூப்பராக இருக்கும். ஓகேவா? நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகேங்களா? நாங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். வேணுன்றப்போ எடுத்து போட்டுக்குவோம். ஆமாம், எங்களுக்கு இது வந்து ஒரு வாரத்துக்கு வரும். ஆமாம், நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். எங்கள் 2 பேருக்கு இது போதும். பேச்சுலர்ஸ் சமையலுக்கு என்ன பண்ணலாம், வாழ்கிறது மெக்கானிக்கல் லைஃப் தானே. அதனால் இந்த மாதிரி. ஓகே, see you guys.